எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தீஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ்னால் என்ன, நம்மளோட ஐபி அட்ரஸை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அந்த ஐபி அட்ரஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஐபி அப்படின்னா என்ன? ஐபின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்துட்டு நந்தீஸ் அப்படின்னா எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணால் என்னை பிடிச்சிடலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு ஒரு நெட்வொர்க் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது நெட் கனெக்ஷன் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது நெட் கனெக்ஷனில் தானே பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கு தெரியாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் நெட் கனெக்ஷனில் என்ன பண்ணாலும் தெரியும். நீங்கள் அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக நீங்கள் ஏதாவது இல்லீகலாக ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை வந்து பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் ஐபி அட்ரஸ் யூஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு நம்மளோட சிஸ்டத்தோட ஐபியை வந்துட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். சிஎம்டின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்குங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதில் ஐபி கான்ஃபிக்னு கொடுங்க. ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐபி வந்துட்டு அசைன் ஆகிருக்கும். இதுதான் என்னோட ஐபி. ஓகேங்களா? IPv4 IPv6ன்னு இருக்கும். நம்மளது வந்துட்டு எப்பவுமே IPv4 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து சப்நெட் மாஸ்க்னு இருக்கும். அடுத்து வந்து டிஃபால்ட் கேட்வே. இந்த ரெண்டுமே நான் உள்ளே போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இதை மினிமேக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஐபி அட்ரஸை ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு மறுபடியும் ஐபியை ஃபைன் பண்ணி ஐபி அட்ரஸ் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் த இன்டர்நெட் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஈத்தர்நெட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஈத்தர்நெட் வைஃபை ரெண்டுமே இருக்கும். வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வைஃபை காட்டும், ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈத்தர்நெட் காட்டும். இப்போ வந்துட்டு நான் ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கிறேன். IPv4ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோட்டோகால் வெர்ஷன் IPv4ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதாவது ஆட்டோமேட்டிக்லி ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் இதை கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐபி அட்ரஸ் பிடிச்ச மாதிரினா குறிப்பிட்டது தான், நீங்கள் அதில் இருக்கிறத தான் போடணும். இப்போ நம்ம இதில் இருக்குது அப்படின்னா இது நம்மளோட ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? இதில் சில சின்ன மாறுதல் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் இதை போட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஐபி அட்ரஸை வந்துட்டு 192.168.1. இந்த இடத்துல வந்துட்டு 1லேருந்து நீங்கள் 255 வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1லேருந்து 254 வரைக்கும் தான் போட முடியும். 255ஆவது போட முடியாது. ஓகேங்களா? அது ஏன்னு நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல வந்துட்டு 255 டைப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு சப்நெட் மாஸ்க்கு அதுவாக ஆட் ஆயிரும். அடுத்து டிஃபால்ட் கேட்வே அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.1. ஓகேங்களா? டிஃபால்ட் கேட்வே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ரவுட்டரோட ஐபி. நான் உங்களுக்கு வெளியில் இது என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் தெரியுங்களா, இது வந்து ரவுட்டரோட ஐபி. நம்ம இந்த ரவுட்டரோட ஐபியை இதில் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வர்னு இருக்கும். டிஎன்எஸ் சர்வரும் டிஃபால்ட் கேட்வேவும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அதனால் வந்துட்டு டிஃபால்ட் கேட்வேக்கு ஒரு வீடியோவும் டிஎன்எஸ்க்கு ஒரு வீடியோவும் தனித்தனியாக உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் வந்துட்டு இது எப்படிங்கிறத மட்டும் நான் அசைன் பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகாது. ஏன்னா இங்கே 255ன்னு இருக்குது, சப்நெட் மாஸ்க்கு 255 இருக்குது. அதனால் உங்களுக்கு ஓகே ஆகாது. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா இந்த மாதிரி தான் கேட்கும். அதனால தான் 255 ஓகே ஆகாது அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? 1லேருந்து 254 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 254 போட்டுறேன். ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இது ரவுட்டரில் இருக்கக்கூடியது டிஃபால்ட் கேட்வே 192.168.1.1ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்துட்டு 192.168.1 அப்படின்னு இருக்கிறது காமன். இந்த இடத்துல மேலே ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி வருதுல்ல, அதே அந்த அட்ரஸ் வந்துட்டு 192.168.1. இந்த ரெண்டுமே, அதாவது சில ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0. இந்த இடத்துல 1ன்னு சொல்லி வரும்.
அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு இந்த இடத்துல வந்து 0 வரணும். ஓகேங்களா? இங்கே என்ன போடுறீங்களோ இந்த 3 அட்ரஸில் இங்கே இது வரைக்கும் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை தான் இங்கேயும் போடணும். ஓகேங்களா? இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. இங்கே 0 போட்டுட்டு இங்கே 1 போட்டிங்கனாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. டிஃபால்ட் கேட்வேல என்ன இருக்கோ அந்த 3 இதில் வந்துட்டு 3ஆவதாக இருக்கிறது தான் இங்கே போடணும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் வந்துட்டு 1லேருந்து 254 வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரீகனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கூகுளில் போய் கூகுள் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். கூகுள் ஒர்க் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஐபி அட்ரஸ் ஈஸியாக மாற்றுறது எப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் மாற்றுறது மாறி இருக்கான்னு வந்துட்டு சிஎம்டியில் பார்த்துடலாம். ஓகேங்களா? அதே ஐபி கான்ஃபிக் தான். ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள் 192.168.1.254 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்துட்டு உங்களுக்கு ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 1.3ன்னு இருக்கா. இங்கே வந்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு 254ன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஐபி அட்ரஸ் மாறிடுச்சு. இப்படித்தான் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஐபி அட்ரஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு 2-3 இதையும் ஓப்பன் பண்ணணுங்கிற தேவை இருக்காது. இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு ncpa.cpl அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் என்டர் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டைரெக்டாக உள்ளே வந்துடும். நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் போய் ப்ராப்பர்ட்டிஸில் போய் நீங்கள் வந்துட்டு IP4 அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஷார்ட்கட்டாக உள்ளே வந்துக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.